வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பர்கர் பெயிண்ட் இந்தியா லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிற அனலைஸ நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி 10லிருந்து 15 வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணக்கூடிய நல்ல கம்பெனிகள அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்ட போய் செக் பண்ணி பாருங்க. இந்த கம்பெனி என்னலாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவோட எண்டுல பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அனலைஸ நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதோட மார்க்கெட் கேபிட்டல் 66,845 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 573 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா ரூ. 680 லோ பார்த்தீங்கன்னா ரூ. 471 வரையும் லோ வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு கடன்னு பார்த்தீங்கன்னா 1154 கோடி கடன் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 75% ஹோல்டு பண்றாங்க. சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா 7.86% இருக்கு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 4725 கோடி வந்து ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1133 கோடி நெட் ப்ராஃபிட் பண்றாங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 11,122 கோடி சேல்ஸ் பண்றாங்க. இவங்க ஷேரை வந்து இவங்க பிளட்ஜ் பண்ண கிடையாது. நம்ம இதை வச்சுமே இந்த கம்பெனி லாங் டைமுக்கு என்ன ஒரு நல்ல கம்பெனியா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இந்த கம்பெனியோட சார்ட் இதுக்கப்புறம் ரிசல்ட் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 2006லாம் பாத்தீங்கன்னா ரூ. 10 ரூ. 5 அந்த ரேஞ்சில தான் ஒரு ஷேரோட விலை ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனிங்கிறது இந்த மாதிரி சார்ட் இந்த மாதிரி இருந்தா தான் அந்த சார்ட் ஒரு மிகச்சிறந்த கம்பெனின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போட்ட முதலீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு சில கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா இப்படி மேல கீழே நம்மள ஒரு பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு அப்படி ஒரு மாதிரி அப்படி மேலேயே போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கம்பெனி தான் நம்ம லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கணும். அதுல இந்த ஸ்டாக் வந்து ஒரு மிகச்சிறந்த ஸ்டாக்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆயிருக்கு பாருங்க. ரூ. 700 வரையும் ட்ரேட் ஆகிட்டு ஒரு சரிவை சந்திச்சாலும் நம்ம இது ஒரு கரெக்ஷனா தான் எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பை பண்றவங்க ஒரு நல்ல இன்வெஸ்டரா இருக்கலாம். ஏன்னா எந்த ஒரு கம்பெனியுமே பாத்தீங்கன்னா நம்ம மேல மேல போய்கிட்டு இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. எப்ப அந்த அந்த ஸ்டாக் வந்து ஒரு ஒரு கையை தொட்டுட்டு அது கீழே வரும். எப்படியா இருந்தாலும் ஒரு ஒரு கையை வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லோ வர வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க தான் ஒரு நல்ல இன்வெஸ்டரா இருப்பாங்க. அந்த இடத்துல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க ஒரு லாங் டைம்ல ஒரு நல்ல முதலீடு ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கம்பெனில. அதுக்கடுத்து இந்த கம்பெனியோட ரிசல்ட் நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கலாம். அதுல சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2012ல 2846 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேல்ஸ் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் வர்றாங்க. பெரிய அளவுல இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த 1000 கோடிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய விஷயம் தான். இந்த மாதிரி கம்பெனிகளுக்குலாம் 2012ல 2800 கோடி பண்ணவங்க 15ல 4000 கோடி, 18ல வந்து பாத்தீங்கன்னா 5000 கோடி, 20ல பாத்தீங்கன்னா 6000 கோடி, 22ல பாத்தீங்கன்னா 8000 கோடி, 23ல 10,000 கோடி. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. சரி, சேல்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணி டேக்ஸ் எல்லாம் கட்டி நெட் ப்ராஃபிட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2012ல 180 கோடி ப்ராஃபிட் பண்ணவங்க அதையும் கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. 2016ல பாத்தீங்கன்னா 371 கோடியும், 2019ல 497 கோடி, 2022ல 800 கோடி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1133 கோடி ப்ராஃபிட் பண்ற அளவுக்கு இந்த கம்பெனி வளர்ந்து நிக்கிறாங்க. இந்த மாதிரி கம்பெனி தான் பாத்தீங்கன்னா ஒரு லாங் டைம்ல ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனி ஏசியன் பெயிண்ட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இவங்க தான் ரெண்டாவது டாப் 2ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த கம்பெனியா இருக்காங்க இந்த கம்பெனி. இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ், பாரோவிங்ஸ் நம்ம முக்கியமா பார்க்கணும். இதுல செப்டம்பர் 2023 வரை பாத்தீங்கன்னா ரிசர்வ் இவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க 4725 கோடி வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு கடன் பாத்தீங்கன்னா 1154 கோடி தான் கடன் இருக்கு. இவங்க வச்சிருக்க ரிசர்வுக்கும் கடனுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃபரெண்ட். ஒரு 2-3 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கடனை விட ரிசர்வ் வச்சிருக்கிறது இந்த கம்பெனிக்கு கடன் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். அதுல 2017ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பாத்தீங்கன்னா 74.99% கிட்டத்தட்ட செபி வந்து ஒரு கம்பெனி அவங்களோட ஷேரை எவ்வளவு ஹோல்டு பண்ணலாம்னா 75% ஹோல்டு பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த கம்பெனியோட ஷேரை அவங்களே ஹோல்டு பண்றது எந்த அளவுக்கு இந்த கம்பெனி மேல அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. கொஞ்சம் கூட அவங்க வித்துட்டு வெளியில போல 100% அவங்க வச்சுக்கலாங்கிற அளவுக்கு இருந்தா கூட அவங்களே ஹோல்டு பண்ணுவாங்க போல. அந்த அளவுக்கு இந்த கம்பெனி மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஐ பாத்தீங்கன்னா டிசம்பர் 2023 வரை அதாவது ப்ரொமோட்டர் வந்து பாத்தீங்கன்னா 75% ஹோல்டு பண்றாங்க. எஃப்ஐஐ பாத்தீங்கன்னா 10.68% ஹோல்டு பண்றாங்க. டிஐ பாத்தீங்கன்னா 4.67% ஹோல்டு பண்றாங்க. பப்ளிக் பாத்தீங்கன்னா 9.65% ஹோல்டு பண்றாங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரை இந்த கம்பெனிக்கு நல்லா தான் இருக்கு.
இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டைம்ல மறுபடியும் ஒரு மல்டி பிக்கர் ஸ்டாக்காக கூட அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ற பிசினஸ்ல ஒரு மிகப்பெரிய கம்பெனியா இவங்க திகழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஏசியன் பெயிண்ட் இருந்தாலும், அதுக்கு அடுத்த இடத்துல இவங்க தான் இருக்காங்கங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனியா இந்தியாவுல இன்னைக்கு இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாரி கம்பெனில லாங் டைம்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல முதலீடு ரிட்டர்ன் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி நல்ல கம்பெனிகள நம்ம சேனல்ல அனலைஸ் பண்ணி போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.